மரியாதைக்குரிய மாண்புமிகு டாக்டர் சசிகலா நடராஜன் அவர்கள் பேசுகிறதை கேட்டேன். அதே போன்று மரியாதைக்குரிய மாண்புமிகு தீபா அவர்கள் பேசுகிறதையும் நன்கு கேட்டேன். இவர்கள் தீபா அவர்கள் சசிகலா நடராஜன் அவர்களை குறை சொல்லுகிறார்கள். ஆனால் சசிகலா நடராஜன் அவர்கள் யாரையும் குறை சொல்லவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. டாக்டர் சசிகலா நடராஜன் அவர்கள் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய வரலாறு, நாடகம், இந்த கதை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். பேட்டியில் அந்த பேட்டி எடுக்கும்போது நான் கேட்டேன். அதில் நிறைய சிரமப்பட்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அவர்களோடு சேர்ந்து மரியாதைக்குரிய சசிகலா நடராஜன் அவர்கள் சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேட்டவுடன் தான் அறிந்து கொண்டோம். எங்களுக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அநியாயத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது எனக்கு விளங்குகிறது. அநியாயத்துக்கு துன்பத்தை அனுபவித்தீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆகவே இந்த வார்த்தைகள், இந்த காரியங்கள், இந்த ஆலோசனைகள் என்னிடம் இருக்கிறது. அரசியல் ஆலோசனைகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் பட்ட காரியங்கள், நீங்கள் படுகிற கஷ்டங்கள், இவையெல்லாம் நாங்கள் கேட்டபொழுது இது போன்ற இவங்கள் சிரமப்பட வேண்டியதில்லையே, இவங்களுக்கு தகுதி இருக்கிறது, இவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கிறது என்பதைத்தான் நான் நினைத்தேன். ஆகவே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு ஆலோசகனாக என்னை ஏற்படுத்தி வையுங்கள். கடவுள் உங்களோடு இருந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கை, உங்களுடைய நோக்கம், நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றிருக்கிற அந்த நல்ல மனது, மக்கள் மீது உள்ள பாசம், பற்றுதல், இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாகும். நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாம். அநேக காரியங்கள் என் மூலியமாக மக்களுக்கு நல்லது நடக்குது. ஆகவே தான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இதை கேட்டு அடியானை பயன்படுத்தி கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.